வருகின்ற 18ஆம் தேதி என்று எல்லோரும் வியக்கத்தக்க அளவிற்கு, எல்லோரும் பாராட்டுகின்ற அளவிற்கு, எல்லோரு உள்ளங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இளைஞர் எழுச்சி நாயகன், மகளிருக்காக பல்வேறு பணிகளை எதிர்காலத்தில் ஆற்றப்போகிற, தமிழகத்திற்கு புதிய ரத்தத்தை தரக்கூடிய தலைவர் அவர்கள் இங்கே வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலும் 2 மணி நேரம் காவல்துறையின் மூலமாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. காலை 11 மணியிலிருந்து 1 மணிக்குள் அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. ஆகவே கழகத்தின் அடலியர்கள், பொதுமக்கள், நல்லெண்ணம் கொண்டவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள். உண்மையிலே இது ஒரு வரலாறு படைக்கின்ற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமையும். அதற்காகத்தான் நாளை காலை செயல்வீர் கூட்டம் முத்துமகால் நடைபெற இருக்கிறது 10:30 மணி அளவில். அதில் அண்ணன் பொதுச் செயலாளர் குஷி ஆனந்தன் அவர்கள் அதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். நாங்கள் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து இந்த இயக்கத்திற்காக தன்னலம் கருதாது அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கு காலம் நேரம் கருதாது நாங்கள் உழைத்து வருகிறோம். ஆகவே இந்த இயக்கத்தை பொறுத்தவரையிலும் இனி எதிர்காலத்தில் ஒரு தூய்மையான ஆட்சியை உருவாக்குவதற்கு, மக்கள் விரும்புகிற ஆட்சியை உருவாக்குவதற்கு, மக்கள் சக்தியால் தமிழக முதலமைச்சராக 2026 வருவதை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள், எல்லோரும் பாராட்டுகிறார்கள், எல்லோரும் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி என்பது நம்முடைய ஈரோடு மாவட்டத்தில் தந்தை பெரியார் பிறந்த மண்ணில் மிகச் சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு மேலே பேசினால் நீங்கள் டிவியிலே போட்டுவிட்டு பல்வேறு பிரச்சனைகள் எங்களுக்கு வரும். ஆகவேதான் சுருக்கமாக உங்களிடத்திலே கருத்தை சொல்லியிருக்கிறேன். விதிமுறைகள் பல இருக்கின்றன. ஆகவே கருத்துக்கள் பரிமாறுவது இந்த நேரத்தில் சால பொருத்தமாக இருக்காது என்ற முறையில் பாண்டிச்சேரிக்கு அடுத்ததாக ரோட் ஷோ கரூருக்கு பிறகு தமிழ்மண்ணில் 18ஆம் தேதி என்று காலடி வைக்கிறார்கள். 18 என்று சொன்னாலே 9 என்று சொல்வார்கள். ஆகவே அனைத்து நட்சத்திரங்களும் 9 அடங்கி இருக்கிறது. உறுதி செய்ய அவருக்கு சரியாக இருக்கிறது. வெற்றியை இலக்கை எட்டுவார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.